ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளா எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நான் பண்ணவே இல்ல. என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துச்சு. ஹாய். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஸோ சரி, ஏதாவது ஒண்ணு பத்தி வீடியோ போடலாம். நம்ம ஒரு மாசமா என்னலாம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்போ நான் ஒண்ணுமே பண்ணல. ஆனா நான் வந்துட்டு பேட் கேர்ள் படம் பார்த்தேன். பேட் கேர்ள் படம் பார்த்தேன், டியூட் படம் பார்த்தேன், பாகுபலி, இந்த எட்டர்னல் வார், சி பாகுபலி 2 படத்தையும் சேர்த்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது போயிட்டு வந்தேன். வேற ஏதாவது பண்ணோம்னா ஃபேன்கள் பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். பட் நல்ல படமா, மோசமான படமா அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கவங்களோட தனிப்பட்ட கருத்து. நான் வந்துட்டு இது நல்ல படம் தான் அப்படின்னு யார்கிட்டயும் சொல்ல போறது கிடையாது. பட் எனக்கு வந்து அது ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. மேட் மீ மேட் மீ அன்கம்ஃபர்டபுள் சம்டைம்ஸ், ஆல்சோ மேட் மீ கிரை. ஸோ ஒரு மூவியா நான் அதை பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, காட்டியிருந்தாங்க. இதை இதுக்காக தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத தாண்டி அதுல வந்து நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து இருந்துச்சு. ஒரு ஆஸ்பெக்ட் நிறையவே இருந்துச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆல்சோ இட் ஃபெல்ட் ரிலேட்டபிள் தான். அதுல வந்த சில ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்லாம் எங்க அக்காலாம் என்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆல்சோ சம் அதர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட் வாஸ் கைண்ட் ரிலேட்டபிள். பட் படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுச்சு. அந்த ஒப்பீனியன் வந்துட்டு இது வரைக்கும் யாரும் சொன்ன மாதிரி நான் கேட்கல. நான் சொல்லும் போது யாருக்கும் அதை வந்துட்டு ஜீரணிக்கவும் முடியல. பட் ஹியர் மீ அவுட். என்னன்னா, பேட் கேர்ள் இஸ் ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் டிராகன். இருப்பா இருப்பா, ரேஜ் பேட் ஆகாதீங்க. நான் வந்துட்டு சொல்றேன் ஏன் எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை, 7 இருக்கு என்கிட்ட. டைம்லைன் மாதிரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் ஒரு டைம்லைன் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு நான் எப்படி ரெண்டுமே ஒரே படம் அப்படின்னு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். ஏன் இந்த சிமிலாரிட்டிஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, டிராகன் பிடிச்சவங்களுக்கு பேட் கேர்ள் பிடிக்கல, பேட் கேர்ள் பிடிச்சவங்களுக்கு டிராகன் பிடிக்கல. எனக்கு வந்து 2 படமும் பிடிக்கும். ஆனா அது வந்துட்டு இது ரியலிஸ்டிக்கா எடுத்ததுனால இது எனக்கு பிடிக்கும். அதை நான் போய் பார்த்து சிரிச்சு என்டர்டெயின் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அதுவும் பிடிக்கும். ஆனா ரெண்டுமே ஒரே படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் சொல்றேன். ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தவங்க லவ் பண்ணுவாங்க. அதோட கான்சிக்வன்சஸ்னால இவங்க பேட் டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய நிலைமைக்கு போவாங்க. அதோட கான்சிக்வன்ஸை இவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. நம்பர் 2, இவங்க ஸ்கூல்ல எடுத்த பேட் டிசிஷனால காலேஜில் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் won't end well. அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுவாங்க. அது வந்து டிராகனில் ஃப்ரெண்ட்ஸோட ஆஸ்பெக்டும் ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. பேட் கேர்ளில் ஒரு பொண்ணு நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அதுவும் ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 4th ஒன், இவங்களோட பாஸ்ட் ட்ராமாஸ்னால இவங்க ஹீல் ஆயிருக்கவே மாட்டாங்க. அதனால ஒரு ஹெல்த்தி பர்சன் கிட்ட ரிலேஷன்ஷிப்குள்ள போகும்போது that wouldn't end well either. அதனால பாதிக்கப்படுறது வந்துட்டு அந்த ஹெல்த்தி பர்சன் தான். they literally do that. நெக்ஸ்ட் இவங்களோட எக்ஸ் வந்து இவங்க லைஃப்ல திருப்பி வந்து சாரி கேட்பாங்க. லைக் ஏன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் 2 படத்துலையுமே. பட் வந்து அது நடக்கும். இன்னுமே அவங்க மூவ் ஆன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க 2 பேரோட எக்ஸ் வந்து இருப்பாங்க அந்த இடத்துல. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண அப்புறம் இது வந்து கொஞ்சம் இது வந்து பேட் கேர்ள் பார்த்தப்ப எனக்கு தோணுச்சு, பார்த்துட்டு இருக்கும்போதே தோணுச்சு. படம் ஃபுல்லா அவங்க அம்மாவை ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய இடத்துல. அவங்க அம்மாவே ஒரு விக்டிம் தான். ஆனா இவங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம் வந்து அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்காது. இருந்தாலும் அவங்க ஜஸ்ட் சொல்றதுனாலே இருக்கிற எல்லா ஹிட்டுமே அவங்க மேல காட்டுவாங்கல்ல. லைக் படம் ஃபுல்லா த்ரூ அவுட் த மூவி ஒரு பேரண்ட் அவங்க ஹர்ட் பண்றாங்க. ஓகேவா? அந்த பேரண்ட் வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல ரிடீம் தெம்செல்வ்ஸ் எண்ட் ஆஃப் த மூவில என்ன மன்னிச்சிருப்பான்னு ஒருத்தங்க கேட்கணும், ஐ லவ் யூ மாம் அப்படிங்கிற மாதிரி
அப்பதான் வந்துட்டு அந்த பேரண்ட்டை வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். இவ்வளோ பண்ணிட்டேன் இருந்தாலும் இப்படி இருக்கே அப்படிங்கிற நிலைமைக்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் பிகமிங் அ ஸ்கூல் காலேஜ் லெஜெண்ட். சார் இந்த புது பசங்களுக்கு என்ன எப்படி சார் தெரியுது? அது ஒன்றும் இல்லைடா, வருஷம் வருஷம் ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு ஆ. யார் மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்கு எக்ஸாம்பிளாக உன் ஃபோட்டோ தான் காட்டுவேன். ஸோ டிராகனா பேட் கேர்ளான்னு கேட்டால் எனக்கு வந்துட்டு பேட் கேர்ள் தான். ஏன்னா ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கலாக மென்டலி என்ன கோ த்ரூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத காமிச்சது வந்து பேட் கேர்ள் தான். ஆனால் டிராகன் வந்து லைட்டாக நார்சிஸ்டிக் மாதிரி இருக்கும். அவன் மேலே இருக்க தப்பை வந்துட்டு அவன் கடைசியில் தான் புரிஞ்சுக்குவான். அது இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டதை அவன் கண்ணால் பார்த்ததுனால தான் அவனுக்கே புரியும். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அவங்க பண்ணுற தப்பை அவங்களுக்கு அப்பப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதில் அவங்க எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸில் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. ஸோ திஸ் வாஸ் மோர் ரியலிஸ்டிக் ஆஸ் அ பர்சன். எனக்கு இப்படி தோணுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு அப்படி என்ன தோணுது? ரெண்டுமே சிமிலர் மூவி இல்லையா? ஐ டோன்ட் நோ. என்ன கமெண்ட் பண்ணணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஒப்பீனியன் 2 படமும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஜஸ்ட் இது வந்து மேலுக்காக எடுத்த படம், இது வந்து ஃபீமேலுக்காக எடுத்த படம் அப்படின்னு ஜஸ்ட் புட்டிங் இட் அவுட் தேர். அடுத்து டியூட் பார்த்துட்டேன். டியூட் வந்துட்டு ஓகே. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் டியூடு பற்றி பேசி போடுறேன் வீடியோ. ஏன்னா அதுக்கு கிடைக்கிற ஆன்லைன் ஹேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஐ டெஃபினெட்லி நீட் டு மேக் அ செப்பரேட் வீடியோ ஃபார் டியூட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.